வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. 2026 ஜூலை மாதம் 7ஆம் தேதி, ஜூலை 26 பறக்குதுராப்பா. ஜூலை மாதம் 7ஆம் தேதி இன்றைக்கு ஒரு சில விஷயம், இந்த நெடுந்தீவு சம்பந்தமா ஒரு சின்ன ஒரு குட்டி வீடியோ உண்டு. ஜோந்தன் வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் இந்த தம்ப்நெயில கிரியேட் பண்ணின பிறகுதான் ஜோந்தன் அந்த வீடியோ போட்டிருந்தது. நான் சொல்ல வேண்டிய கணக்க விஷயங்களை ஜோந்தன் சொல்லிட்டுது. அதால நான் திருப்பி அதில் ரிப்பீட் பண்ண விரும்பல. பட் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் சமரியா சொல்றேன். இந்த நெடுந்தீவு உங்களுக்கு தெரியும், ஹிட் ஆயினது முக்கியமாக இந்த முஸ்லிம் சகோதரர்கள் விஜய எதிர்க்கிறவன்ற பேர்ல என்னோட நான் ஒரு தேச துரோகி, நான் ஒரு கெட்டவன் எல்லாம் இந்த முஸ்லிம் சமூகத்தில இருந்து ஒரு சில அற்ப பதறுகள் இந்த இதுல குளறி கொண்டு வந்தவ. எங்கண்டா பேஸ்புக்ல குளறி கொண்டு வந்தவ. இப்பதான் நாங்க பேஸ்புக்ல இல்ல, எங்க இருந்து குளறீங்களோ ஆண்டவனு தான் தெரியும். அதோட சொல்லைகளை இந்த விஷயத்தையும் சொல்றேன். இந்த நபிகள் தொடர்பாக தேவையில்லாம கதைச்சு ஒருத்தர் சவுதி அரேபியாவுல மாட்டப்பட்டு போயிருக்கிறாருன்னு கேள்விப்பட்டான். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. சோ அப்படியான முட்டாள்தனமான வேலைகளை வெளிநாடுகள்ல இருந்து செய்யாதீங்கோ. ஸ்ரீலங்கா மாதிரி இல்ல. ஸ்ரீலங்காவில தான் என்ன டிஃபமேஷன் செஞ்சாலும் வழக்குகளை போட்டு தப்பிக்கொள்ளலாம். அங்க அப்படி இல்லை, இழுத்து வச்சு குத்தியில வச்சு வெட்டி விட்டுருவானுகள். என்னத்தை வெட்டுவானுங்கள்னு உங்களுக்கு தெரியும். அதால கொஞ்சம் வாயை மூடிக்கொண்டு இருங்கோ. வெளிநாடுகள்ல போனா அங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பயங்கர மோசம். நான் இப்ப ஃபீல் பண்ணினான் என்றால், யூரோப்புக்கு போய்க்குள்ள எமிரேட்ஸ்ல நினைக்கிறேன், எங்கேயோ சவுதியில எங்கேயோ ரங்கி திருப்பி போய்க்குள்ள, எங்க ரங்கி போனான்னு தெரியா, கட்டார் நினைக்கிறேன். கட்டார்ல இறங்கி போய்க்குள்ள அந்த அவங்க இதுக்குள்ள படம் எடுத்த வீடியோ எடுத்துட்டு என்ன நானே செல்ஃபி எடுத்தேன். நான் வீடியோ எடுத்துட்டு பயங்கரமா கேம கேட்டவங்க. பயங்கரமா அவள் நாய் பேண்ட் எல்லாம் பேசினவள். அதுக்கு பிறகு அங்க இருக்கிற செக்யூரிட்டி, அதுக்கு பிறகு நான் டிப்ளோமேட் என்று சொன்ன பிறகு சொல்லிட்டு போயிட்டு. ஆனால் அவங்க சரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போன் எல்லாம் வேண்டி பார்த்தவள். நான் என்னதானே செல்ஃபி எடுத்து காய்ச்சி கொண்டுனா, அதால அவ ஒண்ணு செய்யலாம் போயிட்டுது. அந்த நின்ற மிஷின்களை இதுகளை படம் எடுத்திருந்தால் அவ கேம கேட்டுக்கலாம். பட் நான் எடுத்தது என்ன அவையால ஒன்னும் செய்யலாம போயிட்டது. சோ சவுதி இந்த கட்டாருங்க நிக்கிறார்கள்றாப்பா. இந்த வெறிய போட்டு டிக்டாக்ல வந்திருந்தோண்டு விசர்க்கதை காய்ச்சி கொண்டு அநியாயமா நாசமா போகாதேங்கோ. அது சின்ன ஒரு அட்வைஸ் உங்களுக்கு. விஷயத்துக்கு வருவோம் என்றால், இன்றைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய ஒரு தடபுடலான பிரச்சனை இருக்கிறது. இந்த மீகமுவ சிறைச்சாலை திட்டமிட்ட கொலை தொடர்பாக பெரிய பிரச்சனை இருக்குது. பட் அது இல்ல, நான் என்னுடைய டாபிக் வந்தது எங்களோட நெடுந்தீவு சம்பந்தமாக. நான் இந்த நெடுந்தீவு மட்டுமில்ல, கச்சதீவை மட்டுமில்ல, நெடுந்தீவையும் இந்தியாவுக்கு குடுங்கோ என்று சொல்கின்ற அளவுக்கு எங்களை வச்சிருந்தது இந்த அனுரகுமார சாநாயக்கனுடைய அரசாங்கம். உங்களுக்கு தெரியும், நான் ஒரு யதார்த்தமான அரசியல்வாதி. யதார்த்தமா நடக்கக்கூடிய விடயங்களை கதைச்சு அதற்கு போராடுகிற அரசியல்வாதி. மற்றபடி எனக்கு சைக்கிள் மாதிரி வீடு மாதிரி ஏமாத்த வேணும்ன்ற தேவை இல்லை. அவ 21 இருந்து சுருங்கி 10 வந்திருக்கணும். அவ எப்ப காணாம போனீங்கன்றது அடுத்த தேர்தலில் மக்கள் தீர்மானிப்பார்கள். என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இந்த நெடுந்தீவு 10,000 சனம் வாழ்ந்த, திருப்பியும் சொல்றேன், நான் ஒரு ஃபுல் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நான் சாதாரண போட்ல ஏறி போய் நெடுந்தீவுல இறங்கி நான் ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருந்தேன். நான் ஆமிக்காரண்ட போட்ல இறங்கி போய் அந்த வீடியோவை போடல. ஏனென்றால் எனக்கு தெரியும், அதுல போய் சிங்களோனோட எல்லாம் குழம்பி அடிச்சு அவை அந்த வீடியோவை ஜக்கெட் போடலன்னு எனக்கு எடுத்து நாங்கள் பிறந்த பிறகு நினைக்கிறேன் 3 மாதத்துலயோ 6 மாதத்துல அப்புறம் கொண்டு கீரிமலை கடல்ல எரிஞ்சிட்டார். என்னத்த இந்த நேர தேங்காயா அந்த என்ன சாமான் ஒல்லி தேங்காய கட்டி அப்புறம் சின்னல்லியங்களை கமக்கட்டுகளை ஒல்லி தேங்காய வச்சு கொண்டு நீந்துறதுக்கு அப்ப எப்பயோ பழக்கிட்டார். ஆவே சும்மா பேத்தனமா கையக்கூடாது. இருந்தும் நான் சொல்றேன், அது ஜக்கெட்டோட இல்லாம போனது. நீந்த தெரியுமாண்டா வேற, ஆனா நீந்த தெரியுமாண்ட எல்லாரும் தப்புறையில. நான் சி ஸ்கவுட்ல எல்லாம் இருந்தேன். அதை விட பாண்டியன் இதுல சொன்னா ராதா வான்காப்பு படையணியில சிறப்பு பயிற்சி எடுத்தாள். அதால நான் கிட்டத்தட்ட 50-100 கிலோமீட்டருக்கு மூச்சு விடாம நீந்துவேன். அப்படி வச்சுக்கொள்ளுங்க. அப்படி போவாதீங்கடா, செத்து போவியல். நான் அண்டைக்கு நின்றது குழந்தை பிள்ளைகளுக்கும் அங்கேயும் இங்கேயும் ஜக்கெட்டை கொடுத்ததுதான் நான் முக்கியமான காரணம். நான் விட்டுட்டு பாஞ்சு அடுத்த போட் வரும் வரைக்கும் தண்ணி அடிச்சு கொண்டிருப்பேன். தண்ணியில கால் அடிச்சு கொண்டிருப்பேன்றதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. சரி, விஷயத்துக்கு வருவோம். என்றால், நெடுந்தீவை நான் போய் பார்க்கறதுக்கு முன்னம் நெடுந்தீவை யாருமே திரும்பி பார்க்கறதும் இல்லை. முக்கியமாக நெடுந்தீவு டிசிசி மீட்டிங்களுக்கு யாருமே போறது இல்லை. போன தடவை நான் நெடுந்தீவு டிசிசி மீட்டிங்கு போயிட்டு வரைகள்ல போய் அதுல நிக்கல, போறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருந்தது. சகல பேரையும் ஏத்தி போட்டு எங்களை விட்டுட்டு போனவன் நான். எனக்கு இங்க தெல்லிப்பள மீட்டிங்கும் அந்த டைம்ல நடந்து கொண்டு இருந்தது.
இளங்குமரனோட போய் அங்க அடிபடுறதா இல்ல இங்க இவரை வந்து இங்க தூக்கி அடிக்கிறான்னு கன்ஃபியூஷன்ல இருந்தேன். இடம் இருந்தா போவோம்னு பார்த்தினான். இடம் இருக்கையில அவே நான் அதை போக வேணும்னு நான் எத்தனிக்கல. அவ்வளவுதான். சரிதானே? ஆனால் இதுல ஃபேக்ட் என்னென்றால் அதுல கதைக்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னென்றா, இந்த நெடுந்தீவுல 10,000 சனம் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டலாக இருந்த நெடுந்தீவு, டிஜிஹெச் ஆக இருந்த நெடுந்தீவு. அதாவது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் என்றா என்ன மாதிரி என்றா டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்த நிலைமையில இருக்கிற, உதாரணத்துக்கு கிளிநொச்சி டிஜிஹெச், அப்படி டிஜிஹெச் ஆக இருந்த வைத்தியசாலை தான் நெடுந்தீவு. இன்றைக்கு அந்த 10,000 சனத்துல 2,000 3,000 சனம் தான் மிச்சம் இருக்கிறது. அங்க இருக்கிற சனமும் வாழ்வாதாரம் இல்லாம, விவசாயம் செய்ய முடியாம, குடிக்க தண்ணி இல்லாம, கரண்ட் ஒரு கிழமையில 2 நாள் கரண்டும் கரண்ட் கம்பியும் இருந்து காய்ச்சி கொண்டு போய் நம்ம நெடுந்தீவுக்கு எப்படி கொடுக்குறேன் வீடியோ பார்த்தீங்களே. இவங்க எல்லாம் அரசியலும் கொண்டு அரசியல்வாதிகள். ஓகே, இவையோட வீடியோ மாடிச்சு போட்டு நான் பார்லிமெண்ட்டுக்குள்ள எப்படி காய்ச்சி கொண்டிருக்கணும்னு. அதுக்கு அதுகள்கிட்ட வாழ்வாதாரம் இல்லாம நெடுந்தீவு போராட்டம் நடந்தது. உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஜோந்தன் சொன்ன மாதிரி எந்த கிரெடிட்டையும் எடுத்துக்கொள்ள விரும்புறவன் இல்ல. நெடுந்தீவுல இருக்கிற நெடுந்தீவு மேற்கு பகுதியையும் கிழக்கு பகுதியையும் சேர்ந்த 2 என்ன சொல்றது லாப நோக்கமற்ற அமைப்புகள் 2 அல்லது வந்து பொதுநல அமைப்புகள் 2 நெடுந்தீவுல மிகப்பெரிய போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை வச்சிருந்தவ. அது என்னன்னா, நாங்கள் இந்த நெடுந்தீவை நாங்கள் திரும்பி பார்க்க வைக்கணும்ன்றதுக்காக அதுக்கு என்ன வர சொன்னவங்க. அந்த டைம்ல எனக்கு வழக்கு இருந்தது யாழ்ப்பாணத்துல. அதுக்கு பிறகு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் போனேன் நெடுந்தீவுக்கு. நான் தனிப்பட்ட ஒரு பயணமாக போனான். போய் அங்க நின்று அங்கே ஆட்டோவில் போய் எல்லாம் வீடியோ எடுத்து அங்க இருக்கிற இடமெல்லாம் பார்த்து வீடியோ எடுத்து வைத்தியசாலை போய் வைத்தியசாலை என்ன நிலைமையில இருக்குன்ற எல்லாத்தையும் பார்த்து நான் போட்டிருந்தேன். சரிதானே? அப்ப வைத்தியசாலை என்ன நிலைமையில இருக்குது, வைத்தியசாலைக்குள்ள இத்தனை நர்ஸ் மாதிரி இருக்கணும், டாக்டர் மாதிரி இருக்கணும் என்ற நிலைமையில அதையும் எடுத்து வீடியோக்கள் எல்லாம் எடுத்து நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். அதுல 2 சிங்கள நர்ஸ் மாதிரி தான் நெடுந்தீவு வைத்தியசாலையில இருந்தவ. ஒரு நர்ஸுக்கு 10 நாள்ல கல்யாணம். அவள் போனால் இன்னொரு நர்ஸ் தான் 24 மணி டியூட்டி செய்யணும். டாக்டர் மாதிரி 24 சும்மா எழுதுறதான வேலை. அதே 24 மணியான் தொடர்ந்து செய்யற கஷ்டம். நர்ஸ் ஒரு ஆள் 24 மணியான் டியூட்டி செய்யணும்ன்றது. ப்ரொவின்சியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீசஸ் 7 பத்திரனை அடிச்சோன்னா இன்னும் இப்படி இந்த நிலைமையில இருக்கு என்று நாங்க யாரையாவது அனுப்புறோம் நெடுந்தீவுக்கு சொல்லித்தான் அவ இருந்தவ. சோ அதுக்கு பிறகு மிட்வைஃப் ஒருத்தரும் இல்ல. பிள்ளை பிறக்க போதண்டா ஒரு மிட்வைஃப் இல்ல அங்க அவசரத்துக்கு பிள்ளை பிறத்துக்கு. பிள்ளை தனியா சுகமா பிறந்த அவளிய மற்றபடி ஒரு கம்ப்ளிகேட்டட் டெலிவரி என்று சொன்னா நார்மல் டெலிவரி, பட் இட்ஸ் கெட்டிங் கம்ப்ளிகேட்டட். தட்ஸ் ஆல் வி கேன் டு எனிதிங். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த பிள்ளை செத்தா பிறகு அல்லது அம்மா செத்தா பிறகு பாடியில வைக்கிற தவிர வேற வழி இல்லை. அதுதான் நெடுந்தீவுல இருக்கிற நிலைமை. இந்த நிலைமை தான் சுகாதார அமைச்சரை நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன், போய் பாருங்கண்டு. எனக்கு விளங்கியல எங்களுடைய சுகாதார அமைச்சரும் பிரதி சுகாதார அமைச்சரும். இப்ப பிரதி சுகாதார அமைச்சராக இருந்தால் சகல வைத்தியசாலைகளுக்கும் விசிட் பண்ணி எப்படி இருக்குன்றத பார்க்க வேணும். அதுதான் பிரதி சுகாதார அமைச்சருடைய வேலை. சுகாதார அமைச்சர்ன்றது முடிஞ்ச வரைக்கும் அவர் வந்து அரசாங்கத்தினுடைய மீடியா ஸ்போக் பர்சனாக இருந்தாலும் சகல வைத்தியசாலைகளுக்கும் இறங்கி நின்று பார்த்து செய்ய வேண்டிய தேவை அவர்கிட்ட இருக்குது. அந்த கடமைகளை அவர்கள் விடுறார்களோ சரியா செய்யா விடுறாங்களோன்ற ஒரு இது எனக்கு இருக்குது. அதுலயும் பிரச்சனை என்று சொன்னால் அங்கே போக்குவரத்து படு மோசமான நிலைமையில இருக்கு. அங்க ரோட்ல ஒரு கொஞ்ச தூரம் காப்பேட் போட்டிருக்காங்க. மிச்ச பகுதிக்கு மேற்கு பக்கம் போறதுக்குரிய பகுதிக்கு துப்புரவா இல்லை. பட் அது டூரிஸ்ட் பிளேஸ். அதுல வெள்ளக்காரன் அவன் வந்து போறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் கூட. அதை ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கி தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை கூட்டோவன்கிற எண்ணம் யாருக்குமே இல்லை. இப்ப இவ வந்து ஒரு பெட்ரோல் செட்டையும் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கும் கல்லு வச்ச உடனே நெடுந்தீவு மாறிடுமான்னு கேட்டா இல்ல. வடதாரக நெடுந்தாரக 2 மோடியில நான் போய்க்கல. நான் அந்த 2 வீடியோவும் எடுத்து போட்டிருந்தேன். நான் உங்களுக்கு வடதாரக நெடுந்தாரக ஏதோ தாரகை எல்லாம் நிக்குதாண்டு. ஆனால் அதற்கு பிறகு நான் போய்க்கல. எங்க போய்க்கல, நெடுந்தீவு டிசிசி மீட்டிங் போக வழி கிடைக்க நான் போட்ட அந்த வீடியோவுன்ற பிரதிபலன் இல்ல. அவர்களாவே ஜோதிச்சு அடுத்த வடதாரையை திருத்தி கொண்டு நெடுந்தாரையை திருத்தி கொண்டு காசு இல்லாம கூட்டிட்டு போறார்கள். அரவாசி பேரை விட்டுட்டு தான் போறாங்க நெடுந்தீவுக்கு. டூரிஸ்ட் சிங்கள டூரிஸ்ட கூட்டிட்டு போறாங்க. தமிழ் அண்ணன்டாடைக்கு டீச்சிங் போறார்கள். அவை ஒருத்தரும் போறேல. இப்ப இது என்னண்டா, எங்கண்ட இந்த நெடுந்தீவு இருக்கிற நிலைமை உலகத்துல எந்த தீவும், நான் நினைக்கிறேன் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட அந்த சென்டினல் ஐலண்ட் என்று சொல்லுவார்கள். சென்டினல் ஐலண்ட் என்றால் ஆதி பழங்குடிகள் வாழ்கிற அந்த பழங்குடிகள் வாழுகிற அந்த இதுவும் கூட அந்த நிலைமையில இல்லை. அதை விட கேவலமான நிலைமையில தான் அந்த மக்கள் வாழுகிறார்கள். பெட்ரோல் இல்ல, கரண்ட் இல்ல, சாப்பிடறதுக்கு வழி இல்ல, வைத்தியசாலை இல்ல, டீச்சிங் இல்ல, ஸ்கூல்ஸ் இல்ல, டீச்சர்ஸ் இல்ல, அந்த நிலைமையில தான் வாழுகிறார்கள். இதை இந்த அரசாங்கம் நீங்க நினைக்கிறீங்களே, அவர் மேடை ஒன்றை போட்டு மாலையில போட்டு
பேண்ட் அடிச்சு உதுவலை செஞ்ச உடனே மாறுமண்டு. அப்படி நீங்கள் நினைச்சால் அது உங்களை பொறுத்தது. இல்ல இந்த வீடியோ பாக்குறார்கள் வந்து யாழ்ப்பாணத்துல நல்லூரடியில இருக்கிறார்கள், சங்கானையில இருக்கிறார்கள், முல்லைத்தீவுல இருக்கிறார்கள். ஓகே, எங்களுக்கு என்ன நெடுந்தீவு இப்படி இருந்தா எங்களுக்கு என்ன, எங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே. நாளைக்கு சங்கானைக்கும் நல்லூருக்கும் இதே இல்லாம தான் வேற. உங்களுக்கு தெரியும் நல்லூரும் வேண்டாம் கணக்க வேண்டாம், இந்த அன்னசித்தர் லேன்ல இருக்கிற ரயில்வே கிராசிங்க போட சொல்லி ஒரு இனம் ஒரு ரயில்வே கிராசிங்க போட்டு தான் 2 வருஷமா பிச்சை எடுக்குது. அந்த நிலைமையில தான் நாங்கள் எங்களுடைய இனத்தை வச்சிருக்கிறோம். அந்த நிலைமையில தான் இந்த என்பிபி அரசாங்கம் யாழ்ப்பாணத்துக்கு இதுதாண்டா யாழ்ப்பாணத்துல இருக்கிற அரசியல் நிலைமை. இதை சொல்றதால பைத்தியக்காரன் என்று சொல்றீர்கள். ஓகே, நான் விட்டுட்டு போறோம்னு சொன்னாலும் அரவாசி விடுதில்லை. ஐயோ டாக்டர், ஐயோ போகாதீங்க டாக்டர் அரவாசி. தயவு செய்து விளங்கி கொள்ளுங்க. என்னண்டா ஒரு டிராபிக் லைட்டை போடுறதுக்கு பிச்சை எடுக்கிற நிலைமையில தாண்டாப்பா யாழ்ப்பாணம் இருக்குது. அந்த இடத்துக்கு கவனமா தான் யாழ்ப்பாணிச நச்சு வச்சிருக்கிறாங்க. நாங்க அப்ப அண்மையில கூட இங்க கிளிநொச்சியில ஒரு டீச்சரால் ஆக்சிடென்ட் பட்டு செத்தாகும். ஏதோ பாதசாரி கடவையில குடிச்சிட்டு வந்தவர் அப்படி இப்படின்லாம் கதை. ஒரு பாதசாரி கடவையில போலீசார நிறுத்த வேணும் பாடசாலை நேரங்கள்லன்றது, அல்லது வந்து ஒரு இந்த மண் கொள்ள போற இந்த டிப்பர்களை பிடிக்கணும், இதெல்லாம் அரசாங்கத்தால இதுக்கு வந்து யாராவது ஒரு ரவுடி ஒருத்தன் முதலமைச்சரா வந்தா தான் இதுக்கு ஒரே ஒரு வடிவா விளங்கி கொள்ளும். நான் அதான் ரவுடியா இருக்க ஆசைப்படுறேன், நான் டாக்டரா இருக்க ஆசைப்படல. அட எனக்கு இந்த ட்ரையை கட்டி கொண்டுடாப்பா இங்க ஒரு இடத்துல போய் நிம்மதியா 4 லட்சம் 5 லட்சம் ரூபாய் வெளிநாட்டு கணக்கு நேற்று சொன்னா இவ்வளவு உழைக்கலாம். நேற்று வீடியோ பாத்தீங்களா வரியா நேற்றிரவு வாழலாம் மச்சான், வாழையலாண்டு இல்லை. ஆனா நான் என்ன யோசிக்கிறேன் என்றால் இந்த எம்பி போஸ்ட்ன்றது வந்து கௌசல்யாக்கு 2.5 வருஷத்துல கொடுக்குறேன்னு சொன்ன போஸ்ட். சோ மானசபையும் வைக்கலண்டா நான் இங்கே ஒரு இடத்துல ஒரு டாக்டரா வேலை செய்வேன். எனக்கு இன்றைக்கு நேற்றுக்கும் கவலையா இருக்கு. நேற்றுக்கும் என்னோட வந்தாக்களோட காய்ச்சல் வந்து நான் இந்த டெங்கு மேனேஜ்மெண்ட் சம்பந்தமா தான் அந்த கதை கவலை கொண்டு மறந்து விட நேற்று அந்த வீடியோல பிள்ளைக்கு இப்ப டெங்கு 100 120 உடனே அந்த டாக்டர் பதறி துடிக்கிறார். அப்ப நான் கேட்டேன், டேய் ஓகே எத்தனை நாள் ஃபீவர், இதுதான் பேசிக். இந்த எனக்கு ஆசை, எனக்கு தெரிஞ்சதை என்னால பாவிக்கலாம் இருக்கட்டும். எத்தனை நாள் ஃபீவர்? 4th day ஃபீவர். சரியா? டாக்டர் யாராவது இருந்தா இந்த வீடியோ போட்டு காட்டு. 4th day ஃபீவர் ரிப்போம் இருக்கா? ஓம். WBC ட்ராப்பிங்கா? ஓம் ட்ராப்பிங். பிளேட்லெட் ட்ராப்பிங்கா? ஓம் பிளேட்லெட்டும் ட்ராப்பிங். WBC எவ்வளவு? 3.8 3.7. ஓகே, பிளேட்லெட் எவ்வளவு? 120. 120ஓட ட்ராப்பிங் WBCயோட நான் பிளேட்ல பற்றி கதைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ தெளிவா போட்டா போய் பாருங்க. ட்ராப்பிங் WBCயோட 120 பிளேட்லெட்ல ஃபீவரும் இருக்குண்டா, செகண்டரி இன்ஃபெக்ஷன் இல்லையா சீரியஸ். ஏனென்றால் ஃபீவர் விடேக்கில்ல 80-70 தான் ஃபீவர் விடும். அப்போ WBC ட்ராப்பிங் வந்து பிளேட்லெட் 20-30 ரங்கி தாண்டா ஏறும். இது நான் 2016ஆம் ஆண்டு டெங்கு HTUல கிட்டத்தட்ட 1.5 வருஷம் தனியா டெங்கு பேஷண்ட் மட்டும் பார்த்த அனுபவம் இருக்கு எனக்கு 2016-17. சரிதானே? சோ நான் சொன்னேன் அண்ணன் இது கொஞ்சம் சீரியஸ், நான் ஜோக் அடிக்கலாது. சோ பிள்ளைக்கு ஃபீவர் இருக்கு, சாப்பிடுதா இல்ல. சோ முக்கியமா கேட்க வேண்டியது பிள்ளை சாப்பிடுதா இல்லையா. சாப்பிடுதாண்டா அதான்டா ரீகவரி. இந்த முதலாவது சிம்டம். பிள்ளை பசிக்குதாண்டு கேட்டுச்சேன்டா மேடம் சொல்லுவா, ரைட் ஓகே நோ ப்ராப்ளம் நெக்ஸ்ட் பேஷண்ட் ப்ளீஸ் அண்டுவா. சோ சாப்பிடுதாண்டு கேட்டா எழும்பிடுதாண்டு கேட்டா இல்ல பிள்ளை சோர்ந்து படுத்துக்கிட்ட யூரின் ஒழுங்கா போகுதா, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா போகுது. இப்பதான் இது கதீட்டர் போட்டிருக்கிறேன். சோ திஸ் இஸ் சீரியஸ். சோ எனக்கு ஆசை என்னண்டா 4 டெங்கு பேஷனை பார்க்கலாம். நான் வந்து சொல்லிட்டா அடிச்சு சொல்றேன், இது 80 வரைக்கும் ரங்கி ஏறும் பாருங்க, மிஸ்மா இருக்கு. இது 60 வரைக்கும் பிளேட்ல ட்ரோப்பா. இது WBC ஏற தொடங்கிட்டு பிள்ளை நாளைக்கு சாப்பிடும்படியே அது சொல்லிட்டு அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வருது. இப்ப என்ன கவலை என்றால் பார்லிமெண்ட்ல போயிருந்தோம் கதைக்கல அது. பட் உலகம் முழுக்க டெங்கு பேஷண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் என்றால் டெங்கு சம்பந்தமா உங்களுடைய யாராவது சொந்தக்காரர் அட்மிட் ஆகி இருந்து உங்களுக்கு டவுட் என்றால் நீங்க எனக்கு drarjuna@gmail.com இமெயில் பண்ணலாம். இருக்கிற இன்வெஸ்டிகேஷனே லேட்டஸ்ட் இன்வெஸ்டிகேஷனே டாக்டர் இது என்ன பிரச்சனை, இது தப்புமா விடுமா, என்ன பிரச்சனை இமெயில் பண்ணலாம். இமெயிலுக்கு படபடன்னு ரிப்ளை பண்ணுவேன். வெரி சாரி, மெசேஜுக்கும் கோலுக்கும் என்னால இமெயில் பண்ண இயலாது, ரிப்ளை பண்ணவும் இயலாது. உங்களுக்கு டெங்கு பேஷண்ட் அப்படி இப்படியே டவுட் அண்டா என்ன சிக்கல் இது பிள்ளைக்கு அப்பப்பாக்கு இது 65 பிளேட் சொல்றாங்கண்டா நீங்க எனக்கு அடியுங்கோ, ஐ வில் அடிங்கின இமெயில் பண்ணுங்க, ரிப்ளை பண்ணுங்க, விஷயத்துக்கு வரும். சோ என்னண்டா இப்ப இந்த டெங்கு இப்ப படுமோசமா இருக்கு. யாழ்ப்பாணம் இப்ப 4வது இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. டெங்குல உண்மை போய் எனக்கு தெரியாது. பட் 3வது கண்டி, 2வது 3வது 1வது கம்பகா, 4வது யாழ்ப்பாணம்னு சொல்றாங்க. வடமானம் உண்மையா போய் எனக்கு தெரியாது டெங்குண்ட அவுட் பிரேக்ல. இப்ப என்னண்டா இந்த நெடுந்தீவு பிரச்சனையை காய்ச்சி வந்ததுனால நெடுந்தீவு என்னண்டா இவ்வளவும் செஞ்சு அத இப்ப நான் போய் விஜய்டையும் சொல்லி போட்டு வந்துட்டேன். எல்லோ நீங்கள் நெடுந்தீவை சேர்த்தெடுங்கடாப்பாண்டு, யாழ்ப்பாணத்தையும் சேர்த்தெடுங்கடாண்டு. அதுதான் இப்ப பிமல் ரத்நாயகருக்கும் இவருக்கும் பிரச்சனை. சும்மா சந்திரசேகரன் சும்மா போட்டை எப்படி பிடிச்சு கொண்டிருக்கிறதுல பிரபாரண ஆயலான்னு அந்த மனுஷன் குருவியில போனது விளையாஞ்சா அவங்களுக்கு. செங்குரங்கம் பிரபாரணம் உண்டண்டாண்டு கேட்டால்
எனக்கு சிரிக்கிறத தவிர வேற வழி இல்லை. ஆனால் நல்லா இருக்கு அந்த வீடியோ. எனக்கு அந்த ஆளோட ஒரு கோபம் இல்லை. நான் சொல்றேன்டா உள்ள எனக்கு கோபம் என்னண்டா, அவர் நடிகை நினைக்கிறேன் என்னென்றால் இவன் 2 விஷயத்துக்கு சப்போர்ட் பண்றான் தானே எனக்கு எங்களுக்கு. சோ இவன் எங்கண்ட அடிமையா வாய மூடிக்கொண்டு இருந்தான். இல்ல என்ன வேற சாரி அப்படி இல்லை. உங்களுக்கு என்ன குணம் தெரியுமா, இந்த டைம் நான் திரும்புவேன். அதாவது உங்கள்ட்ட நாங்கள் எத்தனையோ தரம் கெஞ்சி கேட்டு நாங்கள் இந்த நெடுந்தீவு பிரச்சனைய ஒரு அனலைஸ் பண்ணுங்க. ஒரு 2 மினிட்ஸ் இந்த வீடியோ எக்ஸ்ட்ராவா பாருங்க. ஒரு பிரச்சனைய ஒரு அது என்னன்னு சொல்றேன் என்றால் என்ன சொல்றது, அதாவது அந்த ஏரியாவில் ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் போட்டு ஒரு அனலைஸ் பண்ணுங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். ஃபர்ஸ்டா நெடுந்தீவுக்கு அக்ரிகல்ச்சரை கொண்டு வாங்க, படிப்பு சம்பந்தமான பெரிய லொக்காக்களை கொண்டு வாங்க, சுகாதாரம் சம்பந்தமான லொக்காக்களை கொண்டு வாங்க. சும்மா தமிழீழம் வேணும் மானா நடத்துறது அது கஜேந்திரமார் சரிதானே. மற்றது இந்த இது போக்குவரத்து சம்பந்தமாக அந்த அமைச்சர்கள் துறைசார் அமைச்சர்களை கூட்டிட்டு வாங்க. அப்படி எல்லாரையும் அமைச்சர் செக்ரட்டரி மேர கூட்டிட்டு வாங்க. அமைச்சர் மேர தான் பிஸியே என்ன. சோ அமைச்சர் மேட்ட செக்ரட்டரி மேர ஜாழ்ப்பாணத்துக்கு கூட்டி வந்து கொண்டு அதுக்கு முன்னா ஃபர்ஸ்ட் அண்ணன் ஒரு மீட்டிங்க போடுங்க. வாழ்க்கையில ஒரு மீட்டிங்க கோஆர்டினேட் பண்ண தெரியாதவன் எல்லாம் எம்பி ஆகி அமைச்சராயினா மீட்டிங்கள் இப்படித்தான் இருக்கும். அங்க இருக்கிற பிரதேச செயலரும் அங்க இருக்கிற அரசாங்க அதிபரும் தான் மீட்டிங் கோஆர்டினேட் பண்ணி தருவினா. சோ அவையோட கெப்பாசிட்டியால தானே என்ன ஜாழ்ப்பாணம் அங்க உங்களோட கெப்பாசிட்டி இல்ல தானே. சோ தயவு செய்து இல்லாட்டி நீங்க எத்தனோ தரம் கேட்டிருக்கேன், நீங்க எனக்கு அந்த வேலையை தாங்க. தட் இஸ் அ ஜாப். அந்த வேலையை தாங்க. எனக்கு பவர் வேண்டாம். நீங்க பவரை வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் தான் அமைச்சர், நீங்கள் தான் வடக்கு மாநிலத்தின் உங்களோட எல்லாத்தினுடைய ஆட்டக்கூடிய ஆக்கள் அண்ணன். நான் அந்த வேலையில செஞ்சுதாரன் தான் எத்தனையோ நம்ம அமைச்சர்கிட்ட சொல்லிக்கேன். இந்த கோஆர்டினேட் பண்ற வேலையில கொஞ்சம் எங்கள்கிட்ட கேட்டு 4 விஷயத்த கேட்டு செய்ய கொண்டால் இல்ல தலை பெரிய தலை நாங்கள் இதுகளுக்கெல்லாம் உன்ன கூப்பிட பண்ண ஃபர்ஸ்ட் அண்ணன் முதல்ல அந்த சனத்தோட கதை கொண்டு பண்ண என்னென்ன பிரச்சனை. சோ முழு சனத்தையும் வர சொல்லி என்ன ஒரு ஹோல் ஒன்ல இருத்தி அதுல அதையும் லைவ்ல போட்டு நான் முதலமைச்சரா வந்தா இப்படித்தான் மீட்டிங் நடக்கும். 1 விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு. நான் முதலமைச்சரா வந்தால் முதலமைச்சரா வந்த நாள்ல இருந்து ரிசைன் பண்ற நாள் வரைக்கும் நடக்கிற சகல மீட்டிங் லைவ்ல போகுன்றாசா. வடமாகாண சபைக்கு நடக்கிற சகல மீட்டிங் எஜுகேஷன் மீட்டிங்கா லைவ்ல போகும். ஒவ்வொருத்தரும் சொல்ற கதையும் லைவ்ல போகும். சகல யூடியூப் காரனையும் மீடியா காரனையும் கூப்பிட்டு உள்ளுக விட்டுருப்பேன். பட் அது ரெஜிஸ்டர் பண்ணி சும்மா ஆளாளுக்கு ஷர்ட்டுகளோடையும் டிஷர்ட்டுகளோடையும் அதுக்குள்ள வந்து இந்த வெல்வை திலக்ஸ் மாதிரி விலசூரஞ்சு எல்லாத்தையும் உள்ளுக விட மாட்டேன். நான் ரெஜிஸ்டர் பண்ணி யூடியூபர்ஸை ரெஜிஸ்டர் பண்ணி அவையோட இமெயில இருந்து எல்லாமே செக் பண்ணி எடுத்து அவைக்கு ஒரு ஐடென்டி கார்டு கொடுத்து என்றால் என்ன செய்யறோம்ன்றது சனத்துக்கு தெரியும். சரிய வேணும். சந்தேகங்கள் இருக்கிறவன் பார்க்கணும். ஓகே வடமாகாண சபையில இன்றைக்கு என்ன மீட்டிங் நடக்குதுன்றதை பார்க்கணும். இதை நான் உங்களுக்கு சொல்லி தரணும். உங்களால் 7 மண்டா செய்யுங்க. அப்படி இல்லைன்னா விட்டு போங்க. மாகாண சபை எலெக்ஷனை வைங்க. நாங்க செய்யறோம். தெளிவா உங்களுக்கு திருப்பவன் சொல்றேன். ஃபர்ஸ்டா ஒரு அங்கத்தை இருக்கிற சனத்தையும் நலன் விரும்புகளையும் வெளிநாட்டில இருந்து நெடுஞ்சில் அக்கறை உள்ள எல்லாரையும் ஜூம் வேர்ல்ட் மூலம் ஜாயின் பண்ணி தயவு செஞ்சா ஒரு பெரிய மீட்டிங் கொண்டு வைங்க. அது சொல்றது பேஸ் லைன் அனலைசிஸ். ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் ஏதாவது ஒரு ப்ரொஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் என்றால் ஒரு பேஸ் லைன் சர்வே அல்லது பேஸ் லைன் அனலைசிஸ் ஒன்றை செய்யுங்க. உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அந்த பேஸ் லைன் அனலைசிஸ்ல தான் உங்களுக்கு ஐடியா ஒன்று வரும். அது என்ன சொல்றது, அது எனக்கு சொல்ல தெரியாது உங்களுக்கு. அது வந்து ஒரு ஒரு ஸ்கொயர் ஒன்று இருக்கு. அவசரமாக இன்றைக்கே செய்ய வேண்டிய வேலை, அவசரமானது பட் லேட்டா செய்ய வேண்டிய வேலை, ஏர்ஜென்ட் ஆனது இன்றைக்கே செய்ய வேலை என்று சொல்லி அந்த ப்ரியாரிட்டி மெட்ரிக்ஸ் என்று சொல்றோம். எனக்கு சொல்ல தெரியாது. அவசரமான வேலைகள்ன்றதை நிரல்படுத்தி ஆறுதலாக செய்ய வேண்டிய வேலைகளை நிரல்படுத்துங்க. இப்போ ஒரு மிட்வைஃபை கொண்டு வந்து இந்த வைத்தியசாலைக்கு விடுறன்றது அவசரமா நாளைக்கே செய்கிற வேலை. ரோட்டு போடுறன்றது நாளைக்கு செய்யற வேலை இல்லை. சோ ரோட்டு போடுறதுக்கு மேளம் அடிக்கிற முட்டாள் அரசியல்வாதிகளா நீங்க இருக்கிறதுக்கு நான் ஒண்ணு செய்யலான்னு உங்கள்ட்ட அதை கேட்கல. சனம் கேட்டது மிட் வைஃபை கொண்டு விடு, 2 டாக்டரா கொண்டு விடு. அவங்க டாக்டர் மேருக்கு 2 டிரான்ஸ்பர் போடுறதுக்கு ஒரு வசதி கொண்டு விடு. 2 ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இருக்கிறாங்களோ இன்றைக்கு போறாங்களோ தெரியாது. சோ அந்த நாலேஜ் இல்லாத ஒருத்தர் தான் நீங்க மாகாண சபையில முதலமைச்சராகவும் இப்படி என்பிபி அரசாங்கத்துக்கு போறேன்னு இப்படி முட்டாளுகளை நீங்க போடுறீங்கண்டா எனக்கு என்னுடைய தமிழ் மக்களை நினைச்சு கவலைப்படுறதை தவிர வேற வழியே இல்லை. நான் திரும்ப அவன் சொல்றேன். நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், எங்கட சனம் பாவம், எங்கட சனத்தை ஏமாத்துற சரியான ஈஸி என்று நான் சொன்ன அந்த துண்டை இப்ப இந்த துண்டையும் சேர்த்து வெட்டி 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 ஓட்டி கொண்டு இருக்குது. அப்படி மனநோய், அப்படி வந்து ஒரு மனநோய். அர்ச்சுனா பிள்ளையா ஏதாவது சொல்லிட்டாருன்றத சமூகத்துக்கு கொண்டே சேர்ப்ப மாட்டேன். அர்ச்சுனா எப்படின்றதை இந்த 2 வருஷம் தமிழீழ தமிழனுக்கு விளங்க மாட்டேன். சரிதான? ஒழுங்கான தமிழீழ தமிழனுக்கு அர்ச்சுனா ராமநாதன் எப்படிப்பட்டவன் என்றதை விளங்கும். நான் சில இடங்கள்ல ரவுடியா தான் இருக்க ஆசைப்படுறேன், சில இடங்கள்ல சொஃப்கோனரா தான் பாவிக்க வலிக்கிறேன். எனக்கு இந்த மாகாண சபை பெருமையா இருந்தால்
நான் உண்மையாவே சொல்றேன், அதை ஒரு சயின்டிபிக் அப்ரோச் ஆக்கி ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று செய்து 10 இயர்ஸ்ல இந்த மாநசபை ஓகே வேண்டாம் 5 வருஷம் தான் இருக்க போறோம் என்றால் இந்த 5 இயர்ஸ்ல இந்த மாநசபை எப்படி இருக்க போகுது, என்ன அடிப்படையில இந்த மாநசபை நடத்த போறோம் என்கிறத முன்னிலைப்படுத்தி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போட்டு அவசரமா செய்ய வேண்டிய வேலை. இப்ப சுமார் உதாரணத்துக்கே சொல்றேன், டீச்சிங் சம்பந்தமாக என்றால் ஒரு ஃபுல் லிஸ்ட் எடுக்கணும். எத்தனை பாடசாலை இருக்குது, 100க்கு குறைஞ்ச பாடசாலை இல்ல ஃபுல் லிஸ்ட் யாருகிட்ட இருக்கு, அவங்க டிசிசி கோஆர்டினேட்டர் நீங்க உங்கள்ட்ட இருக்கான்னு இல்ல. இந்த வடக்கு மாநசபை ஆளுநர் சொல்லி ஒரு மனுஷன் ஒன்று இருக்கு, அந்த மனுஷன்ட்ட இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியாது, ஃபைல் சொல்ல தெரியாது. அந்த மனுஷனுக்கு அன்றைக்கு நான் சப்போர்ட் பண்ணினான். அந்த இந்த கிழங்கனை இந்த கோழி கல்லனை வெளியேற்றினதுக்கு அவரை பற்றி ஒரு தனி வீடியோ இருக்கு, நான் ஆறுதலா போடுறேன். சோ தயவு செய்தான் ஏதாவது பிரியோசனமா செய்யுங்க. இந்த நேரமும் நீங்க செய்யற எல்லா முட்டல்தனமான இந்த ஸ்கூல் பிள்ளைகளை வச்சு பேண்ட் அடிச்சு நெடுந்தீவானு பெருமைப்படுவோம் லொல்லு கதைகளுக்கு சனம் ஓட் போடாது. தயவு செய்து விளங்க கொள்ளுங்க. நீங்க இப்ப நான் உங்க வீடியோ எடுத்து போட்டுட்டேன்றதுக்காக போய் விமல் ரத்னாக கூட்டி கொண்டு அங்க வச்சு மேளம் அடிக்கிறதால சார் உங்களுக்கு அடுத்த வருஷம் ஓட் போடாதுன்னு வடிவா யோசிங்க சார். நீங்க என்ன அவுட்புட் கொடுத்துருக்கீங்க, அவுட்புட்டை தான் பார்க்கும். அவுட்கம் என்ன நாங்க செய்யற வேலை, அது உங்களுக்கு அவுட்கமுக்கு வித்தியாசம் தெரியாதானே. சோ அது படிச்சவனு தான் விளங்கும். அவுட்புட்டா என்ன அவுட்கம் என்றது அது இன்புட்ட ரிசோர்ஸ் ஆன்றது எல்லாம் படிச்சவனு தான் விளங்கும். அது உங்களுக்கு தேவையில்லை. நீங்க பாக்க கொடுக்குற அவுட்புட்டை தானே பாக்கும் தினம், அவுட்புட்டை தான் பார்க்கும். உங்களுக்கு அவுட்கம் கொடுக்குற அளவுக்கு உங்களால கெப்பாசிட்டி இல்ல, சரிதானே. உங்களால அவுட்கம் கொடுக்க இயலாது, அவுட்புட்டை தான் பார்க்கும். அந்த அவுட்புட்டை தயவு செய்து புட்டு அண்ணன் 7 மண்டா செய்யுங்கண்ணா, இல்லையண்டா கேளுங்கண்ணே, எங்களால உதவி செய்யறோம். நாங்கள் மிகவும் கவலையோட போடுற வீடியோ, சும்மா பக்கோடா வாயன் மாதிரி அங்க போயிருந்தோட 4 கதையை காய்ச்சிட்டு வர்றதுல பிரியோசனம் இல்ல சந்திரசேகரன். உங்களுக்கு நான் நேரடியாக தானே சொல்றேன். உதால நீங்கள் அடிக்கல் நான் ஜோந்தன் கிளியில எழுதி வச்சிருக்கீங்க. அடிக்கல் நாட்டுறதால நீங்கள் மண்டதீவு கிரவுண்டுக்கு தான் அடிக்கல் நாட்டினீங்க, இண்டோர் ஸ்டேடியத்துக்கு தான் அடிக்கல் நாட்டினீங்க. உங்களோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆவே எனக்கு கவலை என்னென்றால் நீங்க போயிட்டீங்கன்னா அடுத்த வர்ற அரசாங்கம் யாருன்றது யாருக்குமே தெரியாது. புது ஜனாதிபதி யாருன்றது இலங்கை மக்கள் இன்னும் தீர்மானிக்கல. இவர் தான் புது ஜனாதிபதி. சரியா இந்த நாடு குழம்பி 2027 கடன் கொடுக்காம இன்றைக்கு மகருக்கு சிறைச்சாலையில கொலை செஞ்ச மாதிரி தான் கொலை செய்ய போறோம். சரியான கவலையோட இந்த வீடியோ போடுறேன். என்ன நேசிக்கிறவன் நீ வடக்கு மாகாணத்துல இருப்பியா இருந்தால், முஸ்லீமாக இருந்தாலும் சரி, திமலனங் கமன்னு சிங்களனங் கமன்னு ஒபமாவ விசுவாச கரணும். நீங்க என்ன முஸ்லீமாக இருந்தா முஸ்லீம் உறவுகள்டையும் கேட்கிறேன், மன்னர்ல இருந்து நீங்க என்ன நம்பினா உங்களுடைய மதத்துல நான் கை வைக்க மாட்டேன், உங்களுடைய மத சுதந்திரம் இருக்கும், நீங்க விரும்பின இடத்துல இருந்து தொழலாம் என்கின்ற ஒரு கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, நீங்கள் அங்க இருக்கிற அந்த கேதீஸ்வரம் வளைவை உடைச்ச போன வழக்க கூட 2 தரப்பும் அர்ச்சுனாட்ட தான் கேட்டிருந்தது, கழிச்சு பேசி தீர்த்து விடுவோம். சோ எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அந்த வடக்கு மாகாணத்தை ஒரு 2 ஃபிளை, நான் என்ன தமிழீழம் வேண்டுதாரன்னு இந்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லலையே, நான் ஒரு 2 ஃபிளை ஓவர், ஒரு மெட்ரோ, ஒரு 4 தாழ்தள பேருந்து எழுதியிருப்பாங்கல்ல, இப்போ அந்த நிலத்தால போற பேருந்து, ஒரு நீட்டான வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது ஒரு குப்பை ஆள்றது நீட்டான சிஸ்டம் உண்டு. இப்படி 4 விஷயத்தை செஞ்சுட்டு நான் செத்து போறேன்னு. அது பிறகு நீங்க தமிழத்துக்கு அடிபடுங்கடா, கயந்திர மேல சைட்டா வச்சிருங்க, அடிபட்டே அவன் சாட்டும் தமிழன். ஏனென்றால் அவனாலே தெரியும் நடக்காதண்டு. இப்ப ஏதோ சமஷ்டிக்கு இறங்கிட்டாராமன்ற ஒரு கதை ஒன்று வருது, போய் தெரியாது. இதுக்குள்ள சுமந்திரன் ஒரு பக்கத்தால, இவங்க ஒரு பக்கத்தால. தமிழினம் நான் வேணுமெண்டா சொல்லு ராசா, இல்லையண்டா எனக்கு வேற வேற வேலைகள் இருக்கிறது. நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சுனா. என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா. என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா. என்னினமே என் சனமே
என் சனமே அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய உறவும் உண்டு. என்னை நம்பி உயிர்கள் உண்டு ஏக்கம் நெஞ்சில் நிறைய உண்டு. மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே வாசிப்பவன் என் நினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என் நினமே என் சனமே பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம் தேசநலன் எனது கடன் தேன் தமிழே எனது திடன் அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தை ஆசிப்பவன் என் நினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என் நினமே என் சனமே